Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். A body moves with a velocity 3 meter per second and observe a raindrop falling vertically down with the speed of. நல்லா பாரு, நான் நேரா போறப்ப எனக்கு எப்படி தெரியுது? மலை கீழே வர மாதிரியே தெரியுது. ஆக்சுவலா மலை கீழே வரதா இல்ல, மலையோட இந்த வெலாசிட்டியும் என்னோட இந்த வெலாசிட்டி ஈக்குவல் ஆயிடுச்சு. அதனால எனக்கு எப்படி தெரியுது மலை கீழே வர மாதிரி? மலை ஆக்சுவலா எப்படி வருது? மலை இப்படி வருது. ஆனா எனக்கு எப்படி தெரியுது? நான் இங்க இருக்கிறப்ப மலை மேல இருந்துச்சு, நான் இங்க இருக்கப்ப மலை மேல, நான் இங்க இருக்கப்ப மலை மேல. அப்ப மலை வந்து எனக்கு கீழே வர மாதிரி மட்டும்தான் தெரியுது. அப்ப கால்குலேட் த வெலாசிட்டி ஆஃப் ரெயின் டிராப் வித் ரெஸ்பெக்ட் டு பாய். இந்த பையனை பொறுத்தவரைக்கும் ரெயின் எப்படி வருது? இந்த பையனை பொறுத்தவரைக்கும் ரெயின் கீழே மட்டும்தான் வருது. அப்ப ரெயின் வந்து இப்படி வருது. உனக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னா நல்லா பாரு. நான் இங்க 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட்ல போறேன். ரெயின் பார்த்தேன்னா ஆக்சுவலா ரெயின் இப்படி வருது. ஆனா நல்லா பாரு, நான் இங்க இருக்கப்ப ரெயின் கரெக்டா என் தலைக்கு மேல சார். நான் இங்க இருக்கிற ரெயின் அகைன் என் தலைக்கு மேல, பட் ஹைட் கம்மியா இருக்கு. அப்ப நான் என்ன சொல்வேன்? சார் ஃபர்ஸ்ட் அவன் என் தலைக்கு மேல ஒரு 4 மீட்டர்ல இருந்தான், இப்போ என் தலைக்கு மேல 3 மீட்டர்ல இருக்கான். அப்ப அவன் கீழே வந்திருக்கான் 1 மீட்டர். அடுத்து நான் கொஞ்சம் தூரம் நடந்து பாக்குறேன், சார் 2 மீட்டர் ஆயிட்டான். அப்படின்னா அவன் நேரா கீழே மட்டும்தான் சார் வரான் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ஆனா ஆக்சுவலா இந்த ரெயின் எப்படி வந்திருக்கு? இப்படி வந்திருக்கு. அப்ப ரெயினோட இந்த காம்பனண்ட்டை பிரிச்சோம்னா இந்த காம்பனண்ட் எவ்வளோ? கீழே வருது. இது வந்து 4j கேப். இது எவ்வளோ? நான் 3i கேப்ல போறேன்னா இதுவும் எவ்வளோ இருக்கும்? 3i கேப். கரெக்டா இல்லையா? அப்ப வெலாசிட்டி ஆஃப் ரெயின் 3i கேப் மைனஸ் 4j கேப். வெலாசிட்டி ஆஃப் மேன் 3i கேப். இப்ப வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் வேணும்னா வெலாசிட்டி ஆஃப் ரெயின் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் மேன். வெலாசிட்டி ஆஃப் ரெயின்னா 3i கேப் மைனஸ் 4j கேப் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் மேன் 3i கேப். அப்ப இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் 4j கேப். இதான் ஆக்சுவலா ஜேக்கு பதில் இங்க கே கேப் இருக்கு. சாரிப்பா, அப்படின்னா ஜேக்கு பதில் இங்க என்ன இருக்கு? இதை ஜெட் ஆக்சிஸ்னு வச்சிருக்காங்க அவங்க. சொன்னாங்க இது ஜெட் ஆக்சிஸ், அதனால ஜே கேப் கீழே. ஓகேவா? இது எக்ஸ் ஆக்சிஸ்னால ஐ கேப். ஸோ இந்த மாதிரி மாற்றி எடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இதில் புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.